சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம சிவாய. சுந்தரமூர்த்தி பெருமான் வந்து திருநள்ளாறில் பாடுறார் சுவாமியை. திருநள்ளாறில் பாடிட்டு அதே வழியில் பார்த்தீங்கன்னா திருக்கடவுர் மயானம்னு ஒரு கோயில் இருக்குது. திருக்கடவுரில் பார்த்தீங்கன்னா ஒரே கூத்தும் கும்மாலுமமாக இருக்கும். 60 வயசு ஆளுங்க எல்லாம் போவாங்க, 80 வயசு ஆளெல்லாம் போவாங்க. மிஞ்சி 100 வயசு இருந்தால் அவனும் போயிடுவான். அதெல்லாம் போய் ஒரே கூத்தமாக இருக்கும், கும்பலமாக இருக்கும், கச்சேரியாக இருக்கும், சாப்பாடு இருக்கும், எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்கும். குடம்லாம் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். நீங்களே போய் பாருங்கள். நான் சொன்னால் ரொம்ப ஓவராக இருக்கும் உங்களுக்கு. நீங்களே போய் பாருங்கள், அங்கே நடக்கிறதையும் இங்கே நடக்கிறதையும். திருக்கடவுர் மயானம் பார்த்தீங்கன்னா இடுகாடு மாதிரியே இருக்கும். மயானம், திருக்கடவுர் மயானம்னா என்ன அர்த்தம்? சுடுகாடுன்னு பேர் இல்லையா? சுடுகாடு எப்படி இருக்கோ அதே போலயே இருக்குமான்னா அவ்வளோ பெரிய பரப்பளவில் உள்ள கோயில். நான் போயிருக்கேன். அவ்வளோ பெரிய பரப்பளவில் உள்ள கோயிலில் யாருமே இருக்க மாட்டாங்க. அருமையாக இருக்கும் கோயில், ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் திருக்கடவுர் மயானமில் ஏன் இருக்க மாட்டான்னு கேட்டிங்கன்னா, பிரம்மா சிவபெருமான் சொல்கிறதெல்லாம் கேட்காம இருந்ததால் சுவாமி அவர் என்ன பண்ணார், சுட்டி எரிச்சிட்டு அப்புறம் எல்லாரும் வந்து வேண்டி வணங்கி கேட்கவே திருப்பி பிரம்மாவுக்கு உயிர் கொடுத்த ஸ்தலம் அது. அதனால தான் அது மயானம்னு பேர். அங்கே சுட்டி எரித்து அவனை மயானத்தில் போடுற மாதிரி சாமி போட்டதால் திருக்கடவுர் மயானம்னு சொல்லிட்டு வந்துடுது. இது எங்கன்னா திருக்கடவுருக்கு இல்லை, நீங்கள் இப்போ திருக்கடையூர்னு சொல்கிறீங்க அந்த கோயிலை. திருக்கடவுர்லேருந்து 2 கிலோமீட்டர் கிழக்கில் போனோம் இந்த கோயில். இந்த கோயிலில் இருக்கிற சாமி பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெருமான் அடிகள்னு பேர். பிரம்மாவை சுட்டரித்து சாமி வந்து பண்ணதால் அந்த ஊருக்கு அந்த சாமிக்கு இன்னொரு பேர் பிரம்மபுரீஸ்வரர்னு பேர். மலர்குழல் மின்னம்மைன்னு பேர். சிவபெருமான் இது பார்வதி பேர் மலர்குழல் மின்னம்மை, அந்த ஊரில் இருக்கிற அம்மா பேர். திருநள்ளாறுலேருந்து சுவாமி திருக்கடவுர் வந்து திருக்கடவுர் மயானம் வராரு. திருக்கடவுர் மயானமில் வந்து இந்த கோயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரும் இந்த கோயிலுக்கு உண்டு. சாமி பேர் எப்படி பிரம்மபுரீஸ்வரர்னு இன்னொரு பேர் சாமிக்கு உண்டோ, அதே மாதிரி மெய்ஞானம்னு இந்த கோயிலோட பேர். இந்த மயானம் என்ற பேரால் தான் அவனும் வரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு பேரே மெய்ஞானம். உங்களுக்கு உண்மையிலே மெய்ஞானம் வேணும், நான் இதோட போதும், இந்த கூத்தடிச்சது போதும், நான் இதோட மெய்ஞானத்துக்கு நான் போயிடுறேன் நீங்கன்னா அந்த கோயிலில் போய் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெய்ஞானம் வரும்னு சொல்லிட்டுறாங்க சுவாமி. ஆமாம், அந்த கோயில். அப்புறம் திருக்கடவுர் மயானத்தில் வந்து சாமி வந்து போயிட்டு அங்கே சாமியை பற்றி பாடுறாரு. யார்? சுந்தரமூர்த்தி பெருமான் போயிட்டு சிவபெருமானை பற்றி பாடுறார். நல்லா இந்த பாட்டு வந்து எதுக்காக இந்த பாட்டை சொல்கிறேன்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னால் ஒரு நாவுக்கரசர் தேவாரம் உங்கள்கிட்ட சொன்னேன். வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை இருதேறி பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் உரித்தோளார் நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழனமலையாரேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட திருப்பழனத்தில் நாவுக்கரசர் பாடின பாட்டை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, சுவாமி சிவபெருமான் வந்து வேதம் ஓதிக்கிட்டே இருக்கிறாராம், இன்றைக்கும் ஓதிட்டு இருக்கிறாராம். வெண்ணூல் பூண்டு இருக்கிறாராம், வெள்ளை ஆடை சாமி அணிஞ்சிருக்கிறாராம். சில பேர் அதை பூணூலுன்னுவாங்க. நம்ம வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருது ஏறி, எருது நல்ல வெண்ணிறமாக பளபளன்னு இருக்கிற வெண்ணிற எருது மேலே சாமி உட்காந்துக்கிற. எருதுன்னா இங்கே காளைன்னு அர்த்தம். நம்ம அதை நந்தி பகவானாக எடுத்துக்கணும் அது. ஆமாம், அதனால் சாமி எரும மாட்டு மேலே வந்தாரான்னு கேட்கக்கூடாது. வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொழிய வருவார். பூதமெல்லாம் வருமா சுற்றி, சாமியை சுற்றி பின்னால் பூதமெல்லாம் சூழ்ந்து வருமா சாமியை. பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் உரித்தோளார். சாமிக்கு கீழே என்ன இருக்கும்? சாமி உட்காந்து இருக்கிறதுக்கு கீழே புலியோட தோல் இருக்கும். புலியின் உரித்தோளார் நாதாயனவும் நம்பாயனவும் நக்காயனவும் நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரேன்னு ஒரு பாட்டு வரும்.
பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார்னா சுவாமி இப்பேற்பட்ட வழிவோடு வர அந்த சுவாமியோட பாதம் எவன் தொழுகிறானோ அவனோட பாவம் தீர்க்கப்படும் என்றது திருநாவுக்கரசர் தேவாரம். சுந்தரமூர்த்தி பெருமான் வந்து இந்த திரு கடவுர் மயானத்தில் பாடுற பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல. மறுவார் கொன்றை மதிசூடி, சாமியோட தலையில் நிலா இருக்குது, கொன்றை மலர் இருக்குது, மாணிக்கத்தின் மலை. மாணிக்கம் எப்படி இருக்கும்? பல மாணிக்கத்தோட மலை போல இருந்து தான் அந்த வெண் மேகங்கள்லாம் அந்த கைலாய மலையிலேருந்து சாமிக்காக வர்றது. மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார். எது மேலே வருவார்? விடை மேல் மாதோடு மகிழ்ந்து பூதப்படை சூழ. மாதோடுன்னா பக்கத்தில் பார்வதி உக்காந்துட்டு இருக்கிறாராம், அதை தான் சொல்கிறார். வருவார் விடை மேல் மாதோடு. மாதோடுன்னா பெண் இல்லையா, உமையம்மையோட சாமி வருவாராம். மகிழ்ந்து பூத படை சூழ. அங்கே நம்ம என்ன சொன்னோம்? பூதப்படை சூழ சாமி எப்படி வருவார்? பூதம் சூழ பொழிய வருவார்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி நாவுக்கரசர் வாயாலையும் வருது. அடுத்தது வந்த சுந்தரமூர்த்தியும் சொல்கிறார். எதுக்காக இதை இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு இதை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் பண்ணுற சிவ பூஜை, நீங்கள் பண்ணுற சிவ சேவைகள், நீங்கள் பண்ணுற நீங்கள் பாடுற தேவாரம் வந்து திருவாசக பாட்டெல்லாம் சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்கும் பட்சத்தில், உங்களோட தவம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சாமி உங்களை நோக்கி ஒரு நாளைக்கு வராருன்னா இப்படி தான் வருவார். இப்படி தான் வருவார். அவர் சொன்னதோட இவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் கூட சொல்கிறாரு பாருங்கள். திருமால் பிரமன் இந்திரருக்கும் தேவர் நாகர் தானவர்க்கும்னா என்னன்னாக்கா, இந்திரன் பிரம்மா மகாவிஷ்ணு, இது ஈஸி தானே. திருமால் பிரமன் இந்திரருக்கும் தேவர் நாகர் தானவர்க்கும்னா, நாகர்னா என்னது? நாகப்பாம்பு. நாகப்பாம்பு சாமியோட மேலெலாம் இருக்குது இல்லையா? அப்போ இந்திரன் வராராம், கூட பெருமாள் வராராம், பிரம்மா வராராம், தேவர்கள் எல்லாம் படசூழ வராங்களாம். இப்போது சாமி பாம்பெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு தானவர்க்கும் சாமி இவங்க எல்லாரையும் இட்டுக்கிட்டு சாமி. தானவர்னு அர்த்தம்னா அசுரர்னு அர்த்தம். அசுரனுங்கெல்லாம் வரானுங்களாம், பூதப்படை எல்லாம் வருதான். சாமி வந்து விடை மேலே அம்மாவோட வராருன்னு சொல்கிறாரு. தலையில் கொன்றைப்பூ சூடி இருக்கிறாராம், மதி நிலா சூடி இருக்கிறாராம், மாணிக்கத்தின் மலை போல் பல 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 பலன்னு வராராம் சுவாமி. அது எப்படி அப்படியே ஒரு வீடியோ காட்சியாக உங்களோட உங்கள் நெஞ்சுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு வீடியோ காட்சி அப்படியே பாருங்கள். மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூதப்படை சூழ திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. சாமி பேர் என்ன சொன்ன? பெரிய பெருமான் அடிகள்னு சொன்னேன் இல்லையா? சாமி பேர் இன்னொரு பேர் பிரம்மபுரீஸ்வரர்னு சொன்னேன். அதை தான் சொல்கிறாரு லாஸ்ட் லைன். பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளேன்னு சொல்கிறார். இந்த கடவுர் மயானத்தில் இருக்கிற சாமி எப்படி வருவாராம்? இப்படி தான் வருவார்னு சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு சுவாமி காட்சி கொடுத்துருக்கிறார். விளையாட்டு, வேடிக்கை, போர் அடிக்கிறது, வேண்டா விதமாக பார்க்குறதெல்லாம் இது கிடையாது. அதெல்லாம் படம் தான். அதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் நல்லாகுது, செகண்ட் ஹாஃப் போர் அடிக்குதுலாம் சொல்லுவீங்கல்ல, அதெல்லாம் இதில் பேச்சே கிடையாது. நான் வந்து நிறையா யூடியூப் வீடியோஸில் பார்க்குறேன். ஒருத்தன் மீன் குழம்பு ஒரு லேடி உட்காந்து வைக்கிது, அதை பார்த்தோன்னா 5 கோடி பேர் பார்க்குறானுங்க இல்லையா? மீன் குழம்பு வைக்கிறான், ஒருத்தன் இறா வறுத்து கொடுக்குறான், அதை ஒரு 3 லட்சம் பேர் பார்க்குறானுங்க, 3 கோடி பேர் பார்க்குறானுங்க. அதெல்லாம் இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பேசினா 100 பேர் கூட பார்க்க மாட்டுறானுங்க. ஏன்னா இதிலலாம் அவங்களுக்கு இல்லை. எப்போ கடைசியில் தான் வருது இந்த மோகமெல்லாம், வந்து பிரயோஜனமே கிடையாது. நிறையா வயசானவங்கெல்லாம் ருத்ராட்சம்லாம் போட்டுன்னு கோயிலில் உட்காந்து இருப்பாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க. யாரும் அதை பூலோகத்திலே கவனிக்க மாட்டாங்க, இந்த லோகத்திலே கவனிக்க மாட்டாங்க. சாமி எங்கே கவனிக்கிறது? வேண்டிய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு கடைசியாக வந்து சாமி என்னையும் காப்பாற்றுன்னா, அப்போ சாமி நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வச்செல்லாம் பாடலாம் மாட்டார். அப்போ நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவேன்னு அச்சோபதிகம் பாடினது
அவரே 32 வயசில் சாமிக்கிட்ட போயிட்டார் இல்லையா. 60 போகிறேங்க, எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு போகிறேங்க. ஒரு சில பேர் சொல்லியே நான் பார்த்துருக்கேன், நான் யாரையும் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணலை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தாங்க அப்புறம் ருத்ராட்சம்லாம் போடுவேன். என்றைக்கு முடிப்பேன், என்றைக்கு போடுவேன், அன்னைக்கு அவர் ஏற்றுக்கணுமாச்சேப்பா. அவர் ஏற்றுக்க மாட்டார்ல. அவர் என்றைக்கு ஏற்றுக்கிறாரோ அதுக்குள்ளே நீ போய் சேர்ந்தாகணும். ஆமாம். இப்போ இந்த தேவார பாடல் உங்களுக்கு சொல்லிட்டேன். எந்த பாடல் கூட கம்பேர் பண்ணனா, வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொழிய வருவார் புலியின் உதித்தோலார் நாதாயனவும் நக்காயனமும் நம்பாயனன் என்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரேன்னு அந்த இந்த திருப்பழனம் கோயிலில் திருநாவுக்கரசர் பாடினதும் சுந்தரமூர்த்தி இங்கே பாடினதும் எங்கே பாடினதும் திருக்கடவுர் மயானத்தில் பாடினதும் ஒரே மாதிரி ஒத்தி போகுது. இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கருத்து என்னன்னா, இதில் இந்திரன், மாள், பிரம்மன் இல்லையா, நாகப்பாம்புகள் நிறைய போட்டுட்டு சூழ, அப்புறம் தானவர்க்கும்னா அசுரன்லாம் வரானாம். அதை போல் ஒரு பூதகணங்களோட சாமி பிரம்மாண்டமாக வராரு. எங்கே அந்த காட்சி கொடுக்குறாராம்? திருக்கடவுர் மயானத்தில் கொடுக்குறாரு. கடவுரில் போய் நம்ம உக்காந்துக்கின்னு வீண் வேலை பார்க்குறோம். இனிமேல் போகிறவங்க தயவுசெய்து கடவுர் மயானம் கோயிலை போய் அவசியமாக பார்க்கணுன்றதுக்காக தான் அதை அப்படி இப்படியுமா கொஞ்சம் சொன்னேன். இது வரையும் பார்க்காதவங்க ஓடுங்க, போய் பாருங்கள். போய் காரைக்காலுக்கு போனாலே அல்வா பேக்கெட்டு தான் வாங்குகிறோம். நம்ம இதெல்லாம் போய் வாங்காமல் இந்த மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரோடு இருக்குது இல்லையா, அதில் தான் இந்த கடவுர் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அது நீங்கள் சாதாரணமாக காரைக்கால் பக்கம் போனாலே ஒரு டூர் போனீங்கன்னா அங்கே உங்களை இட்டுன்னு போய் விட்டுடுவாங்க. திருக்கடவுர் பாருங்கள், ஆனால் திருக்கடவுர் மயானத்தை பாருங்கன்னு யாரும் காட்ட மாட்டாங்க. திருக்கடவுர் கோயில் என்னத்துக்கு ஃபேமஸ்ஸு? யமனை சுவாமி சம்ஹாரம் பண்ண இடம் இல்லையா. மார்கண்டேயனுக்காக யமனை எட்டி நெஞ்சிலே வதச்ச ஸ்தலம் திருக்கடவுர். அதை நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், கடையூர்னு சொல்கிறோம். திருக்கடவுர். அது கடம்னா என்னது? பானைன்னு அர்த்தம் இல்லையா. கடம் வாசிக்கிறாருன்னு சொல்கிறாங்க, டக்கன்னு வாசிக்கிறாங்க. கடம்னா குடம்னு பேர். அது என்னத்துக்கு கடம்னா, தேவர்களெல்லாம் கூட என்ன பண்ணாங்கன்னா, அமுதத்தை இந்த குடத்தில் போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வச்சானுங்களாம். அது அப்படியே என்னாச்சு, அந்த குடம் லிங்கமாக மாறி அமிர்த லிங்கமாக ஆனதால் சாமிக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர், அம்மா பேர் அபிராமின்னு பேர். ஆமாம். யாருக்காவது யமவதை இருக்குது, எனக்கு ரொம்ப பெரிய நோவு போச்சு, நான் என்னைக்கு செத்துருவேன்னு தெரியல, அப்படி ஒரு பயமாக இருந்தீங்கன்னா திருக்கடவுரில் இருக்கிற சாமியை அமிர்த கடேஸ்வரர் தினமும் நினச்சி கும்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் லேட் ஆகும் நீங்கள் போய் சேர்றதுக்கு. அதனால் ஏன்னா இது நான் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லலை. யம பயம் நீக்கும் ஊருனாலே திருக்கடவுர் தான். நீங்கள் திருக்கடவுரை யோசித்து நீங்கள் தியானம் பண்ணிங்கனாலோ இல்லை சாமிகிட்ட வாயை விட்டு கெஞ்சி அழுதிங்கனாலோ நாளைக்கு சாவனன்றவன் இன்னொரு ஒரு வருஷம் இருப்பான். அதுக்காக யம பயம் நீக்கும் ஊருன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். அமிர்தத்தை தேவர்கள் கடைஞ்சதால் அந்த குடம் லிங்கமாகிட்டுது. அமிர்த கடேஸ்வரனா கடம்னா குடம்னு சொன்னேன். அதை மாதிரி ஆன லிங்கம் அது. அப்புறம் இந்த ஊரில் யாரெல்லாம் கும்பிட்டான்னு கேட்டிங்கன்னா, மார்கண்டேயன் அங்கே தான் தவம் பண்ணார் இல்லையா. மார்கண்டேயன், அப்புறம் வாசுகின்ற பாம்பு, துர்கை, அகத்தியர், புலத்தியர், இவங்க எல்லாரும் பேறு பெற்ற ஸ்தலம் இது திருக்கடவுர் என்கின்ற ஸ்தலம். இதுக்கு சாமி பேர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே என்னன்னா, அபிராமி பட்டர்ன்றவர் சாமியை அம்மாவை அபிராமி அந்தாதி பாடின ஊர் இந்த ஊர் தான். அபிராமி பட்டர் பாடியிருப்பார் இல்லையா, நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு. சொல்லடி அபிராமின்னு பாடியிருப்பார். அந்த பாட்டு இங்கே தான் பாடினார். அது பேர் சாமி யார் பாடினது? அபிராமி பட்டர் பாடினது. அபிராமி அந்தாதி பாடினார். பௌர்ணமியை அமாவாசையாக மாற்றினதாக பாடி அமாவாசையை பௌர்ணமியாக ஆக்கிய ஸ்தலம் இது. அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றின ஸ்தலம் இது. ஓகேவா? ஆமாம். இதெல்லாம் இந்த கோயிலோட சிறப்புகள். இந்த கோயிலுக்கு சுந்தரர் போகிறாரு. எங்கே போகிறாரு? திருநள்ளாறு போகிறாரு, திருக்கடவுர் போகிறாரு, திருக்கடவுர் மயானம் போகிறாருன்னா இல்லையா. இப்போ திருக்கடவுர் மயானத்துக்கு பாட்டு சொல்லியாச்சு. மறுவார் கொன்றை மதிசூடின்ற பாட்டு சொல்லியாச்சு. இப்போது இவ்வளோ இதாக இருக்கிற இந்த கோயிலுக்கு வராரு. இந்த யம பயம்லாம் நீக்கின இந்த திருக்கடவுருக்கு பாடுறாரு. ஒரு 2 பாட்டு மட்டும் சொல்கிறேன், ரொம்ப இல்லை.
பொடியார் மேனியனே பொடியார் மேனியனே புறுநூல் ஒரு பார்ப்பொருந்த பொடியார் மேனியனே புரிநூல் ஒரு பார்ப்பொருந்த வடியார் மூவிலை மேல் வடியார் மூயிலை வேல் வளர் கங்கையின் மங்கையோடும் அடியார் கொன்றையனே அடியார் கொன்றையனே கடவுர் தனுள் வீரட்டத்தம் அடியார் கொன்றையனே கடவுர் தனுள் வீரட்டத்தும் அடிகேல் என் அமுதே அடிகேல் என் அமுதே எனக்கார் துணை நீ அல்லதே அடிகேல் என் அமுதே எனக்கார் துணை நீ அல்லதே எனக்கார் துணை நீ அல்லதே எரியார் புன்சடை மேல் எரியார் புன்சடை மேலில நாகம் அணிந்தவனே நரியாரும் சுடலை நரியாரும் சுடலை நகுவெந்தலை கொண்டவனே கரியார் ஈருரியாய் கரியாய் ஈருரியாய் கடவுர் தனுள் வீரட்டத்தும் கரியாய் ஈருரியாய் கடவுர் தனுள் வீரட்டத்தும் அரியாய் என் அமுதே அரியாய் என் அமுதே எனக்கார் துணை நீ அல்லதே எனக்கார் துணை நீ அல்லதே. இந்த தேவார பாடல்கள் சாமி அங்கே போயிட்டு பாடுறாரு. நீங்களும் இதெல்லாம் பாடுங்க, பாடி பழகுங்க. இது யமபயம் தீர்த்த ஸ்தலம்ன்றதால இந்த பாடல் நீங்கள் தினந்தோறும் பாடினீங்கன்னா உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்நாள் நீண்டு சீரும் சிறப்புமாக ரொம்ப ரொம்ப நாள் வாழுவீங்க. இந்த ராகத்தை அப்படியே பிடிச்சி பாடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாட 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 இனிக்கும். ஃபஸ்ட்டு தடவை இப்போ நீங்கள் நான் பாடும்போது கேட்டதால் உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியாது. இதே மாதிரி பாடிட்டே வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணுங்கள். நமசிவாய். திருச்சிற்றம்பலம். நமசிவாய்.